ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரிக்னாமெட்ரி. டிஆர்பியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம் ஈஸி மெத்தடில். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இஃப் tan theta plus cot theta is equal to 2, then the value of tan power 10 theta plus cot power 10 thetaன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து டிஆர்பியில் பாருங்கள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு டேன் தீட்டாவை நம்ம வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக, நமக்கு மண்டையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ காட் தீட்டா வந்து டேன் தீட்டாவோட தலைகீழி. அப்போ காட் தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1/x. இப்போ கணக்குப்படி என்ன? டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுப்போமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடில் இருக்க எக்ஸு இந்த பக்கம் போவோம். அப்போ 2x. இதை இது பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து நம்ம காரணி இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணோன்னா -1 -1 வருமா? அதாவது பெருக்குனா +1 கூட்டுனா -2. அப்போ இந்த நம்பர் தானே வரும். அப்போ சேம் நம்பர். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அங்கே வந்தால் சைன் மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதாவது tan theta is equal to 1. அப்போ cot theta is equal to 1/1, அதாவது 1 தான். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? tan power 10 theta. அப்போ tan theta power 1. tan theta என்னது 1, சாரி பவர் 10 ப்ளஸ் cot theta பவர் 10 is equal to என்ன? 1 பவரில் எத்தனை வந்தாலும் 1 தான். ஸோ 1 + 1 is equal to 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan theta is equal to 1/3, then theta lies in which quadrant? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் பாருங்கள் டிஆர்பியில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சீக்கன் தீட்டாக்கும் tan தீட்டாக்கும் நம்ம வந்து சைன் என்ன, அதாவது ப்ளஸ்ஸா மைனஸான்னு மட்டும் கண்டுபிடிச்சாலே அது எந்த குவாட்ரண்டில் வருங்கிறத நம்ம ஈஸியாகவே தூக்கிடலாம். இப்போ நமக்கு அது எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் வச்சு தான். இப்போ சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan theta is equal to 1/3னா சீக்கன் தீட்டா மைனஸ் tan thetaவோட வேல்யூ 3. அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் a² மைனஸ் b² ஃபார்முலா. ஓகேவா? அந்த மெத்தடில் நீங்கள் சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan² எழுதுனீங்கன்னா ஈக்குவல் டு சீக்கன் ப்ளஸ் tan இன்ட்டு சீக்கன் மைனஸ் tan இந்த மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? இதெல்லாம் முச்சொன்மைகளில் உள்ள ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா தான். அப்போது சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயரோட வேல்யூ 1 வருமா? 1 போட்டுக்கலாம். அப்போ சீக்கன் ப்ளஸ் tan இன்ட்டு சீக்கன் மைனஸ் tan இருக்கும். அதை நம்ம சீக்கன் ப்ளஸ் tan இந்த கரை கொண்டு வந்தோம்னா அதாவது தலைகீழியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே புரியுது, இந்த மாதிரி தான் வரும். ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ சீக்கன் ப்ளஸ் tan 1/3 இருந்தால் சீக்கன் மைனஸ் tan அதோட தலைகீழி தானே. அப்போது 3 தான் அதோட ஆன்சர். இதில் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி சால்வ் பண்ணிலாம் பார்க்க வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து தெரியும் இல்லையா? சீக்கன் ப்ளஸ் டேனுக்கு 1/3, சீக்கன் மைனஸ் டேனுக்கு 3. இதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை நீக்கல் முறையில் நம்ம பண்ணிட்டோன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு பேலன்ஸ் 2 சீக்கன் இருக்கும். 2 சீக்கன் இஸ் ஈக்குவல் டு 1/3 + 3. அப்போ இது எல்சிஎம் எடுத்து இங்கே ஒரு 3 வரும், மேலே 9 வருமா? அப்போ 10/3. இங்கே 2 இருக்கு இல்லையா? அது கீழே டினாமினேட்டரில் தானே வரும், 1/2ன்னு வந்துடுமா? அப்போது சீக்கனோட வேல்யூ 5/3. ஓகேவா? சீக்கன் வந்து காசோட தலைகீழி. காசு வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ ப்ளஸில் தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போது ஒய் ஆக்சிஸோடது கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு என்னென்னு என்னது இருக்குது? டேன் இருக்குது. டேனோடது மைனஸாக ப்ளஸ்ஸானு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதில் வந்து இப்படியே நீக்கல் முறையில் பண்ணோம்ல. இப்போ இதில் ப்ளஸ் வச்சுக்கோங்க, சாரி இதில் மைனஸாக மாற்றிக்கோங்க, இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க, இதை மைனஸாக மாற்றிக்கோங்க. அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ இங்கே வந்துட்டு சாரி இந்த 2 கேன்சல் ஆகும். ஏன்னா இதை தானே மைனஸ் ஆக்கும், இதை ப்ளஸ் ஆக்கும். அப்போ 2 tan இஸ் ஈக்குவல் டு 1/3 - 3ன்னு இருக்கும். அப்போ இங்கே 3ஆல் பெருக்குனா இங்கே 1 - 9 டிவைடட் பை 3 -8/3 இன்ட்டு அந்த 2 இங்கே கீழே வருமா? அப்போது -4/3. அப்போது டேர்ன் வந்துட்டு சைன் பை காஸா? சைன் வந்து ஒய் ஆக்சிஸோடது டிவைட் பை காஸ் எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு எக்ஸு தெரியும் ஆல்ரெடி ப்ளஸில் இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்துட்டு மைனஸில் இருக்குது. சரியா? எக்ஸு நமக்கு தெரியும் ப்ளஸில் இருக்குது. இப்போ ஒய்யி வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ்ஸாக மைனஸான்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? டேனோட வேல்யூ நமக்கு தெரியும். டேன் வந்து -4/3னா கண்டிப்பாக இந்த ஒய்யை வந்து மைனஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் டேன் வந்து ப்ளஸ்ஸாக தான் வந்திருக்கும். நமக்கு டேன் மைனஸ்னு வந்திருக்கு. ஸோ கீழே ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மேலே தான் அப்போ கண்டிப்பாக மைனஸ் இருக்கணும். ஏதாவது ஒன்று மைனஸ் இருக்கணும்ல. இது ப்ளஸ்ன்னு தெரிஞ்சதுனால இது மைனஸில் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸும்
ஒய் வந்து மைனஸுமா நமக்கு இருக்குது. அப்போது நீங்கள் இதில் பாருங்கள், நமக்கு தெரியும் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸுன்னும் இந்த கலர் உள்ளதெல்லாம் ப்ளஸில் வரும், இது மைனஸில் வரும், இது ப்ளஸில் வரும், இது மைனஸில் வரும். நமக்கு வந்து இது தெரியும் இல்லையா? அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸுன்னும் ஒய் மைனஸ்னும் வரக்கூடிய குவாட்ரண்ட் 4 தான். புரிஞ்சுதா? அப்போ ஆன்சர் 4th குவாட்ரண்ட். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு எக்ஸோடு நம்ம கண்டுபிடிச்சிடும். சீக்கன் வந்து தலைகீழி காசு. ஸோ காசு எக்ஸு அது நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸில் தான். இப்போ டேர்னை யூஸ் பண்ணி ஒய் பை எக்ஸாக நமக்கு தெரியுமா சைன் பை காசுன்னு. இதில் டேனோட வேல்யூ மைனஸாக வரணும்னா எக்ஸு ப்ளஸ்ஸு தான், ஏதாவது ஒன்று மைனஸில் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக ஒய் தான் மைனஸில் இருக்க போதும்னு தெரிஞ்சுட்டு அப்போ நம்ம வேல்யூலாம் கண்டுபிடிக்கண்டா, நமக்கு வந்து சைன் மட்டும் போதும். ஸோ ஒய்க்கு மைனஸில் இருக்கணும்னா பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் மைனஸு, எக்ஸ் ஆக்சிஸில் ப்ளஸ். அப்போ இதுதான் 4th குவாட்ரண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள், சைன் ஸ்கொயர் 20 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம மனப்பாடமாக 20 டிகிரி 70 டிகிரிலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதை பாருங்கள், இதில் என்ன நமக்கு தெரியுது, 20 + 70 90. ஓகேவா? அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைன் ஸ்கொயர் 20-ஐ சைன் 90 - θ ஃபார்மேட்டுக்கு எழுதிருங்க. அப்படி எழுதுனா என்ன வரும்? சைன் 90 - 20 அப்போ 70, அதுக்கப்புறம் ப்ளஸ் சைன் 70, எல்லாமே ஸ்கொயரு. ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் சைன் 90 - θ சைன் θ. அப்போது சைன் ஸ்கொயர் 70 ப்ளஸ் சைன் 90 - θ காஸ் θ. ஓகேவா? காஸ் θ, சைன் 90 - θ காஸ் θ. ஸோ சைன் ஸ்கொயர் 70. இப்போ காஸ் ஸ்கொயர் θ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் θவோட வேல்யூ நமக்கு தெரியும் 1. ஏன்னா 70 சேமாக தான் இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் 70 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 = 1. அப்போ 1 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். இதில் நம்ம வந்துட்டு 1 இதில் ஃபஸ்ட்டில் உள்ளது சைன் ஸ்கொயர் 20 தான் சைன் 90 - θன்னு மாற்றணுட்டு இல்லை. 1 20ஐயோ அல்லது இந்த செகண்டில் இருக்கிறது எதையோ ஒன்று சைன் 90 - θக்கு மாற்றிடுங்க. சைன் 90 - θ காஸ் θன்னு நமக்கு தெரியும். ஸோ அது இந்த மாதிரி மாறி வருமா? அப்போ காஸ் ஸ்கொயர் θ சைன் ஸ்கொயர் θ ரெண்டுலேயும் 70 காமனாக இருக்குது பாருங்கள். அப்போ θன்னு இருக்குது, அதோட வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ ஆன்சர் இஸ் 1. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்கள், கொசிகன் θ மைனஸ் காட் θ = எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டாவது கொஸ்டினில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போ கொசிகன் மைனஸ் காட் எக்ஸ்னா கொசிகன் ப்ளஸ் காட்டோட வேல்யூ 1/x. நமக்கு கொஸ்டினில் அதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 1/x ஃப்ரெண்ட்ஸ். இது எதுலலாம் அப்ளிகபிள் ஆகுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஒரு நிமிஷம். இந்த ஐடென்டிட்டிஸ் பார்த்தீங்களா? சீக்கனும் டேனும் ஒரு ஜோடி, கொசிக்கனும் காட்டும் ஒரு ஜோடி. இதுக்கு மட்டும்தான் அந்த இன்வெர்சிபிளாக வர்றது நமக்கு வந்து பாசிபிள் ஆகும். ஓகேவா? நடுவில் மைனஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், a² - b² ஃபார்மேட்டில் தான் நம்ம அதை கண்டுபிடிச்சோம் இல்லையா? a² + b² இல்லை, a² - b². அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் வர இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் அந்த விதி செட் ஆகும். காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயருக்கு செட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் வச்சு கொஸ்டின் வந்தால் நீங்கள் அதோட தலைகீழி தான் அதோட என்ன ப்ளஸோட ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கொசிக்கன் மைனஸ் காட்டு கொடுத்தாங்கன்னாக்கி கொசிக்கன் ப்ளஸ் காட்டை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கன் மைனஸ் டேன் கொடுத்தா சீக்கன் ப்ளஸ் டேனை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இங்கே கொசிக்கன் மைனஸ் காட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொசிக்கன் ப்ளஸ் காட்டோட வேல்யூ 1/x. 3 செகண்ட் கூட ஆகாது, டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். கொசிக்கன் ப்ளஸ் காட்டு கொடுத்துருக்காங்க 5. ஸோ கொசிக்கனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கொசிக்கன் மைனஸ் காட்டோட வேல்யூ கேட்கல, கொசிக்கனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டாவது ப்ராப்ளமில் சால்வ் பண்ண இல்லையா, நீக்கல் மெத்தட், அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொசிக்கன் மைனஸ் காட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் 1/5. அப்போ அந்த ரெண்டையும் நம்ம இதில் வந்து நீக்கல் முறையில் இது பண்ணோன்னாக்கி கொசிக்கன் தீட்டாவோட வேல்யூ கிடச்சிரும். அது என்னென்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது TRB 2019 கேட்டது. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். Thank you.